தூக்கி நிறுத்தியது அம்பாளினுடைய பேர் அருள் என்று பார்க்கிறோம். ஒரு முறை போஜராஜனுடைய அரண்மனையிலே மன்னனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. வழியிலே ஒருவன் சொல்லிக் கொண்டு சென்றிருக்கிறான், புஷ்பத்தில் புஷ்பம் இருக்கிறது, ஆனாலும் புஷ்பம் தெரியவில்லை என்று. மன்னருக்கு ஒரே குழப்பம். அமைச்சர்கள் தண்டி, பவபூபதி, இன்னும் பல கவிஞர்கள் புலவர்கள்ட்ட எல்லாம் கேட்கிறாரு, பதில் வரல. வெளியே சென்றிருந்த கவி காளிதாஸ் வருகிறார். அவர்கிட்ட மன்னர் சொல்றாரு, புஷ்பத்தில் புஷ்பம் இருக்கிறது, ஆனாலும் புஷ்பம் தெரியவில்லையே, எனக்கு தலையை பிச்சுக்கிற மாதிரி இருக்கு, இதுக்கு என்ன பொருள் என்று கேட்டபோது மகாகவி காளிதாஸ் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், அம்பாளினுடைய அருள் பெற்ற, காளியினுடைய அருள் பெற்ற காளிதாசன், கவி காளிதாசன் சிரித்துக் கொண்டே சொன்னாராம், புஷ்பம் பூ, பெண்களினுடைய முகம் மலர் முகம், மலர் போன்றது, அதில் ஒரு புஷ்பம் இருக்கிறது, அதுதான் அவர்கள் கண்களிலே, அவர்கள் முகத்திலே இருக்கிற கண்கள். புஷ்பத்தில் புஷ்பம் இருக்கிறது, கண்கள் இருக்கின்றன. ஆனாலும் இந்த முகத்தில் இருக்கின்ற, இந்த மலர் முகத்திலே இருக்கிற மலர் கண்களை பார்ப்பதற்கு இந்த மலர் முகம் தனியே பார்க்க முடியவில்லை. அதற்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது, அதில் இருக்கிற புஷ்பத்தை பார்ப்பதற்கு ஆடி தேவைப்படுகிறது என்று புஷ்பத்தில் புஷ்பம் இருந்தும் புஷ்பத்தை பார்க்க முடியாத அந்த புஷ்பத்தின் கேள்விக்கெல்லாம் விளக்கத்தை தந்தவர் மகாகவி காளிதாசன் என்று பார்க்கிறோம். புஷ்பம் என்றால் பூ. அப்படி அறியாவினா, தெரியாவனா வினா, புரியாவினா எல்லாவற்றிற்கும் பதிலை தேடி தந்த பெருமை மகாகவி காளிதாசனுக்கு கிடைத்தது என்று சொன்னால் அது அம்பாளினுடைய பேர்